எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கும் நம்மளுக்கு கொடுக்கப்படுற தேவ செய்தி என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சிலர் இக்கட்டில் இருக்கிறோம், ஒரு சிலர் பாடுகளில் இருக்கோம். அந்த பாடுகளில் இயேசுவை விசுவாசித்து நம்ம ஜெபம் பண்ணுறோம். சரியா? நம்ம ஜெபம் பண்ணாமல் இல்லை. ஆனாலும் ஒரு சில பாடுகள் நீங்கவே மாட்டிக்குது. ஒரு சில சூழ்நிலைகள் மாறவே மாட்டிக்குது. நான் போன வருஷம் பார்த்த மாதிரியே தான் இந்த வருஷமும் இருக்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது தான் இந்த வருஷமும் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நோய் என்னை விட்டு போகலை, இந்த வறுமை என்னை விட்டு போகலை, இந்த சாபம் என்னை விட்டு போக மாட்டேங்குது. அப்போ இன்றைக்கி உங்களுக்கு காட்டப்படுகிற வழி என்ன அப்படின்னா, ஒரு சில நேரம் நம்ம ஜெபம் பண்ணுறோம், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுறோம். ஆனால் அதோடு சேர்ந்து இன்னொரு காரியமும் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. அதை வழிகாட்டுறாரு பாருங்கள். நெகேமியா 1. சரியா? இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நெகேமியா அப்படின்றவர் ஒரு ராஜாக்கு பானை பாத்திரக்காரனாக இருக்கிறார். அந்த காலத்தில் ராஜாக்கள் இருந்தாங்க. அது அப்போ பானை பாத்திரக்காரனுடைய வேலை ரொம்ப முக்கியமான வேலை. அவர் குடிக்கிற ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், அந்த ஒயின் குடிப்பாங்க அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம், திராட்சை ரசம் குடிப்பாங்க. அப்போது அந்த திராட்சை ரசமாக இருக்கட்டும், அவங்க குடிக்கிற தண்ணியாக இருக்கட்டும், இல்லை அவங்க குடிக்கிற ஜூஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதில் கசப்பு இருக்குதா, இல்லை ஏதாவது விஷம் இருக்குதா, இல்லை அது நல்லா இல்லையா, டேஸ்ட்டாக இருக்குதா இல்லையா, எல்லாத்தையும் செக் பண்ணி, சரியா, அந்த பானை பாத்திரக்காரன் அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை ராஜா கையில் கொடுப்பான். அவன் செக் பண்ணிட்டான் அப்படின்றது ராஜாவுக்கு தெரியும். இவன் கையில் இருந்து தான் வாங்கி குடிப்பார் அவர். சரியா? அந்த ஜூஸாக இருக்கட்டும், அந்த ஒயினாக இருக்கட்டும், அந்த திராட்சை ரசமாக இருக்கட்டும், அந்த தண்ணீராக இருந்தால் கூட இவன் கையில் இருந்தான். அப்போது டெய்லி இந்த ராஜாவுக்கு இவன் தேவைப்படுறவனாக இருக்கிறான். சரியா? இதுதான் இவனுடைய வேலை. சரியா? இப்போ பார்ப்போம். நெகேமியா 1:2 வாசிக்கிறேன் பாருங்கள். என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். இந்த நெகேமியாவுடைய சகோதரன் ஆனானியும் வேற சில சகோதரர்களும் யூதாவிலிருந்து வந்தார்கள். சரியா? அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பிலிருந்து மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். இவங்க யாருன்னா என்னோட தம்பிங்க தான். என் தம்பிங்க, எங்கள் அண்ணனுங்க வராங்க. அவங்கக்கிட்ட கேட்குறேன், நீங்கள் இவ்வளோ நாள் சிறையிருப்பில் இருந்தீங்களே, இவ்வளோ நாள் அடிமைத்தனத்தில் இருந்தீங்களே, அடிமைத்தனத்துலேருந்து வந்தவங்களுக்கு செழிப்பு உண்டாச்சா, சந்தோஷமாக இருக்கிறீங்களாப்பா இப்போ அப்படின்னு கேட்குறாரு அண்ணன். சரியா? கேட்கும் போது அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். அப்போது நாங்கள் அடிமைத்தனத்திலேருந்து வெளியில் வந்தோம் மகா தீங்கும் பாருங்கள், சிறையிருப்பில் மீந்தி இருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். அண்ணனுக்கு இப்படி ஒரு காரியம் சொல்லப்படுது, நெகேமியாவுக்கு இந்த காரியம் சொல்லப்படுது. சரியா? ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப தீங்கு, எங்களை சித்திரவதை பண்ணுறாங்க, இன்னும் எங்களுக்கு தீங்கு அனுமதிக்கப்படுது. அப்போது அதுக்கப்புறம் நிந்தை வேறு, எங்களுக்கு அசிங்கப்படுத்துகிறாங்க, எங்களை அவமானப்படுத்துகிறாங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நெகேமியாவோட இது பாருங்களேன். எருசலேமின் அலங்கங்கள் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடைக்கிறது என்றார்கள். நெகேமியாவை பார்த்து சொல்கிறாங்க, எங்கள் ஊரில் இருக்க சரியா வாசல்கள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டுருச்சு, எங்கள் டோர்ஸ் எல்லாத்தையும் சுட்டரிச்சிட்டாங்க, எங்களுக்கு வாசலே இல்லை, வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு வாசலே இல்லை. சரியா? எங்கள் அலங்கங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டுச்சு, எங்கள் வீடுங்கள் எல்லாம் இடிஞ்சு கிடக்குது, எங்கள் கோயில்கள் எல்லாம் இடிஞ்சு கிடக்குது, எங்களுடைய பெரிய பெரிய மண்டபங்கள் எல்லாம் இடிஞ்சு கிடக்குது, எங்களுடைய பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் இடிஞ்சு கிடக்குது சொல்கிறாங்க. பாழாக போயிட்டோம், நாங்கள் ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இப்போ இதே மாதிரி சூழ்நிலையில் நம்ம நிறைய பேர் கடந்து போயிட்டுருக்குறோம். சரியா? அந்த சூழ்நிலையிலேருந்து கடந்து போயிட்டுருக்குற உங்களை நோக்கி தான் இப்போ தேவ செய்தி வருது பாருங்கள். இந்த சூழ்நிலையில் கடந்து போகிறீங்க, விசுவாசிக்கிறீங்க, தேவன் உங்களை ரட்சிப்பார், உங்களை விடுதலை ஆக்குவார்னு. ஆனால் அந்த விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தோடு சேர்த்து நீங்கள் இன்னொரு விஷயத்த பண்ணணுமா? அது என்னன்றதை இப்போ வெளிச்சம் போட்டு காட்டுறாரு. 4வது வசனம் இப்படி சொல்லுது. நெகேமியா 1:4. அடுத்த வசனம் இப்படி சொல்லுது, இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் நெகேமியா உட்கார்ந்து அழுது. ஃபஸ்ட்டு அழுகிறான், நம்ம அழுகிறோம் தான் கரெக்டாக, உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து. சில நாட்கள் இல்லை, நம்மளாம் சில வருஷமாக துக்கத்திலேயே தான் இருக்கிறோம், அழுதுகிட்டே தான் இருக்கிறோம். ஏன்னா இந்த சூழ்நிலை மாறவே மாட்டேங்குது. அப்போது நம்ம துக்கித்து அழுது கொண்டு இருக்கிறோம். சரியா? உபவாசித்து மன்றாடி. இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட்டை தான் ஆண்டவர் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார். உபவாசித்து மன்றாடணுமா? உபவாசித்து மன்றாடும் போது, உபவாசம் அப்படின்னா என்னென்னா ஒரு ஃபாஸ்டிங், இந்த ஃபாஸ்டிங்கை ஏறெடுக்கணும் அப்படின்றாரு.
முஸ்லீம் சகோதரர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, நோன்புன்னு சொல்லுவாங்க. இந்த நோன்பு ஏறெடுக்கணும், ஃபாஸ்டிங் ஏறெடுக்கணும், உபவாசம் ஏறெடுக்கணும். சரியா? இந்து சகோதரர்கள் வந்து இதே மாதிரி ஒரு உபவாசம் ஏறெடுப்பாங்க. சரியா? அப்போ அந்த மாதிரி உபவாசம் ஏறெடுத்து என்ன பண்ணணுமா பாருங்கள், கஷ்ட காலத்தில் வேதனைப்படுறேன்னா நான் ப்ரேயரோடு சேர்ந்து நான் உபவாசிக்கணும். உபவாசித்து நான் என்ன பண்ணணும், மன்றாடி அழுது நான் உபவாசிக்கணும். அழுது மன்றாடினா என்ன, அழுது கெஞ்சி நான் எனக்கு இரக்கத்தை கேட்டுக்கணும். சரியா? பரலோகத்தின் தேவனை நோக்கி. இப்போ பாருங்கள், பரலோகத்தில் ஒரு தேவன் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கார். அவரை நோக்கி நம்மளை கூப்பிட சொல்கிறாருங்க. நீங்கள் கூப்பிடணுமா? நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு. உண்மையில நாங்கள் விசுவாசமாக இருக்கோம், அன்பாக இருக்கிறோம், உம்முடைய கற்பனைகளை நாங்கள் கை கொள்கிறோம். உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உடன்படிக்கை நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க. தீங்கு உன்னை அணுகாதுன்னு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அந்த சத்தியத்தை நினைவு கூர்ந்துருங்க, ஏன்னா எங்களுக்கு தீங்கு அணுகிருச்சு எங்களை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரியா? அடுத்தது கிருபையை காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறாரு. கிருபை அப்படின்னா மெர்சி, எங்களுக்கு தயவு கிடைக்கணும், கிருபை கிடைக்கணும், தயவு கிடைக்கணும் எல்லா இடத்துலையும். அப்போ தான் எங்களால் எழும்பி தலை நிமிர்ந்து நிற்க முடியும். எங்களை இந்த இடத்துல இருந்து, இந்த பாடிலேருந்து வெளியில் கொண்டு வரணும்னா கிருபை கிடைக்கணும். இப்போ இவருக்கு சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா கிட்டே இவர் லீவ் கேட்கணுங்க. இவர் ஏன்னா பானை பாத்திரக்காரன், இவர் ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கார். ஆனால் இவருடைய சகோதரர்கள், அப்பா அம்மா எல்லாரும் அங்கே அவமானப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீடெல்லாம் தீக்கிரையாயிடுச்சு, அலங்கங்கள் இடிக்கப்பட்டு போயிடுச்சு, ஒன்றுமே இல்லாமல் பரதேசிங்களும் ஆகிட்டாங்க. இப்போ இவர் வந்து இவர்கிட்ட லீவ் கேட்கணும். ராஜா கிட்ட லீவ் கேட்கறது மாத்திரம் இல்லாமல் லீவ் கேட்டு அங்கே போயிட்டு காரியங்களை நடப்பிக்கணும். அங்கே போயிட்டு கட்ட வேண்டிய காரியங்கள் இருக்குது, நாட்ட வேண்டிய காரியங்கள் இருக்குது. அந்த அலங்கத்தெல்லாம் கட்டணும், அந்த தீக்கிரையான அந்த கதவுகளெல்லாம் சரி பண்ணணும், கதவுகளை வாங்கி வைக்கணும். சரியா? அப்போ இந்த மாதிரி காரியங்கள் இருக்கும்போது அவர் வந்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார் பாருங்க. அடுத்தது பாருங்க, அவர் இன்னொன்னையும் ஏறெடுக்கிறார் பாருங்க. இந்த ஜெபத்தோட கூட இன்னொரு காரியத்தையும் அவர் பண்ணுறாரு. முதல்ல என்ன பண்ணுறாரு, சில நாட்களாய் துக்கித்துட்டு இருந்தேன், சில வருஷமாக நான் துக்கித்துட்டு இருந்தேன்ப்பா, ஆனால் என்ன பண்ணிட்டேன், நான் இப்போ உபவாசிக்கிறேன். உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து என்ன பண்ணணுமா, நீங்கள் அவரை நினைப்பூட்டுங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு சில ப்ராமிசஸ் பண்ணியிருக்கீங்களே, தீங்கு உன்னை அணுகாதுன்னு சொன்னீங்களே, அதை நினைப்பூட்டுங்க. அந்த ஜெபத்தில் நினைப்பூட்டணுமா. அதுக்கப்புறம் கிருபையை மன்றாடுங்க. மெர்சி எனக்கு வேணும், எனக்கு கிருபை வேணுன்றதை மன்றாடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு பாருங்க, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி. நைட்டும் பகலுமா மன்றாடணும். ஏன்னா இப்போ நைட்டும் பகலுமா நம்ம அழுதுகிட்டு டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு குடிச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக, சரியா, மன்றாடுங்க, உபவாசித்து மன்றாடுங்க. இது ஒரு நல்ல வழிங்க. சீக்கிரத்தில் ரட்சிப்பு வரும். போன வருஷம் நான் பார்க்கும்போது எனக்கு ரட்சிப்பு கிடைக்கல, நான் ஃப்ரீடம்குள்ளே வரல. 10 வருஷத்துக்கு முன்னாடியும் நான் இதே ப்ராப்ளமில் நான் இருக்கிறேன். அப்போது இன்றைக்கி உங்களுக்கு காட்டப்படுற வழி என்னென்னா, இதிலேருந்து நீங்கள் வெளியில் வரணுமா, உபவாசித்து ஜெபம் பண்ணுங்கள். 3 நாளாக இருக்கலாம், ஒரு வாரமாக இருக்கலாம், 1 மாதமாக இருக்கலாம். உங்கள் இஷ்டப்படி நீங்கள் அதுக்கு ஜெபம் பண்ணுங்கள். அதுக்கு ஜெபம் பண்ணுறதோடு சேர்த்து, அதாவது நீங்கள் ஒரு வேளை உபவாசம் இருந்தால் கூட அவர் அதை பார்க்குறாரு, கிரியையை பார்க்குறாரு, நீங்கள் உங்கள் செயல்பாடுகளை பார்க்குறாரு, அதை பார்த்து பலன் கொடுப்பாரு பாருங்கள். இப்போ அடுத்தது பாருங்கள், ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோமே. நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம், தயவாக மன்னிச்சிருங்க. எங்களுக்கு ஒரு சில நேரங்களில் நாங்கள் தவறி நடந்துட்டோம், அதனால எங்களை மன்னிச்சிருங்க. இப்போது நாங்கள் பாடில் இருக்கோம், நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை இந்த பாவத்தின் நிமித்தம் கூட அந்த பாடு வந்திருக்கலாம்ல. பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்குது பைபிளில். அப்போது பாவத்தின் சம்பளம், நம்ம என்னத்தை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். அப்போது நீங்கள் விதைக்கிறத தான் அறுக்கிறீங்க சில நேரம். சரியா? நான் உங்களை எல்லாரையும் வந்து எல்லாரும் பாவம் செஞ்சவங்க அப்படின்னு நான் சொல்லலாம். ஆனால் சில நேரம் ஒரு சூழ்நிலை பாவம் செஞ்சதுனால கூட சூழ்நிலை மாறி இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை மாறி இருக்கலாம். ஒருவேளை துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்போது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட சத்தியத்தை கேளுங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட அவரை நோக்கி பார்க்கும்போது, மன்றாடி கேட்கும்போது அவர் உங்களுக்கு இறங்குறாராம் பாருங்க. சரியா? நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கட்டளைகளையும், சரியா, கற்பனைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். கற்பனைகளை நியாயங்களை நாங்கள் கை கொள்ளலை. நாங்கள் ஆனால் அறிக்கையிடுறோம், நாங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டோம், தயவாக மன்னிங்க, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம். தப்பை உணர்ந்து
அதை அறிக்கையிட்டுட்டாவே போதுங்க. இவ்வளோதான் கேட்குறாரு. இந்த ஆண்டவர் வந்து நல்ல தேவன், பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது. அப்போ அந்த பாவத்தெல்லாம் மன்னிச்சிடுறார். மன்னிச்சு என்ன பண்ணுறாரு பாருங்க. அடுத்தது அதே நெகேமியா 2:5-6 வாசிக்கிறோம் பாருங்க. இப்போ நெகேமியா வந்து இந்த ஜெபத்தை ஏறெடுத்துட்டு அடுத்தது என்ன பண்ணுறான், ஆக்ஷனுக்குள்ளே இறங்குறான். ராஜாவை நோக்கி இதுக்கு முன்னாடி கேட்கறதுக்கு அவனுக்கு பயம் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஆனால் பரலோக தேவனை வந்து நோக்கி பார்த்து எனக்கு தயவு கிடைக்கும்படி செய்யுங்கன்னு சொல்லி ஒரு ஜெபத்தை ஏறெடுத்துட்டான். பாவ மன்னிப்பை ஏறெடுத்துட்டான். சரியா, உபவாசித்து பண்ணிட்ட பிறகு போகிறான் பாருங்களேன், ஃபீல்டுக்குள்ளே போகிறான். இப்போ களத்துக்குள்ளே போகிறான் பாருங்க. ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாய் இருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்திற்கு நீர் என்னை அனுப்ப வேண்டி கொள்ளுகிறேன் என்றான். யூதா தேசத்தில் என் தகப்பன் கல்லறையெல்லாம் இருக்குது. அந்த தேசத்தில் இருக்கிற என்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவங்களோட வீடுகள்லாம் இடிக்கப்பட்டுருச்சு, தீக்கிரை ஆயிடுச்சு, அவங்க கதவுகள்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க, பரதேசிங்களாக இருக்காங்க. அந்த இடத்துக்கு என்னை அனுப்பும்படி வேண்டிக் கொள்கிறேன். சரியா, கட்டும்படி, பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்திற்கு நீர் என்னை அனுப்பும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஒரு வேண்டுதல் வைக்கிறான், ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறான் ராஜாக்கு. உடனே என்ன ஆகுது பாருங்க, அங்கே சூழ்நிலை மாறுது பாருங்க. நம்ம ஒரு ராஜாவாக இருந்தோம்னா நம்மளுக்கு டெய்லி வந்து இந்த பாத்திரத்தில் விஷம் இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆள், எனக்கு வந்து பல நாட்கள் லீவ் தேவைப்படுது, ஒரு பட்டணத்தையே நான் கட்டிட்டு வரேன்னு சொல்லும் போது நான் அனுமதிக்க மாட்டேன். முடியாதுப்பா, என்னால் முடியாது, நான் வந்து வேணும்னா வேறு யாரையாவது அனுப்பி நான் அதை பார்க்க வைக்கிறேன், நீ இங்கே இருன்னு சொல்லுவார் ராஜா. அப்போது எனக்கு வேதனையாக இருக்கும். என்னோடய சகோதரர்கள் அங்கே கஷ்டத்தில் இருக்கும்போது நான் தானே போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன். ஆனாலும் ராஜா கிட்டேருந்து தயவு கிடைக்காது. ஆனால் இப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், இவன் ஜெபம் பண்ணி மன்றாடி ஜெபம் பண்ணி உபவாசித்து ஜெபம் பண்ணான். சரியா, ஜெபம் பண்ணது இல்லாமல் அவனுடைய பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டான். இப்போ என்னாச்சு பாருங்கள், 6வது வசனம் இப்படி சொல்லுது, நெகேமியா 2:6. அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்திலே உட்கார்ந்தார்கள், ராணியும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும், நீ எப்பொழுது திரும்ப வருவாய் என்று கேட்டார். இப்படி கேட்பாங்களா? இத்தனை வருஷமாக அவன் தான் பானை பாத்திரக்காரனாக இருக்கிறான். ஆனால் அப்படி இருந்த அந்த பானை பாத்திரக்காரன் இன்னைக்கு லீவ் கேட்கும் போது எத்தனை நாள் போகும்பா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. முதலையே நான் வேறு யாராவது அனுப்புகிறேன், நீ இங்கே இரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ இந்த தயவு எப்படிங்க கிடச்சிது? முதல்ல இதுவே தயவு தான். மெர்சி, கிரேஸ், கிருபை. இந்த கிருபை தேவனால் உண்டாச்சு. அந்த ராஜாவை வந்து அந்த ராஜா இருதயத்தை மாற்றிருக்கிறார். ராஜா, நீ எப்பொழுது திரும்ப வருவாய் என்று கேட்டான். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. அவனை அனுப்பி விடுறதுக்கு மனசு வந்துருச்சு, லீவ் கொடுக்கறதுக்கு மனசு வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? அந்த நெகேமியா வந்து போயிட்டு அவங்க அப்பா அவங்க சகோதரர்கள் இருக்கும் பட்டணத்தை ஃபுல்லாத்தையும் கட்டி முடிக்கிறார். இது மட்டும் இல்லை, அந்த ராஜா கண்கள்லேருந்து இன்னும் தயவு கிடைக்குது. அவனுக்கு அந்த பட்டணத்தை கட்டுறதுக்கு வேண்டிய பொருள் தயவு எல்லாத்தையும் அந்த ராஜா பண்ணுறார். அப்போ பாருங்கள், ஒரு மனுஷன் உபவாசித்து ஜெபம் பண்ணும்போது அவனோட இக்கட்டுகள் எல்லாம் மாறுது பாருங்கள். அவன் எந்த செயலில் இறங்கினாலும் அதில் வெற்றி வருது பாருங்கள். என்ன காரியத்தை அவன் தொடங்கினாலும் அதை வெற்றிகரமாக முடிக்கிறான். கடைசியாக அவன் எல்லா இடிந்து போன எல்லா மதில்கள், எல்லா வீடு, காம்பவுண்ட் வால்ஸ், அந்த டோர்ஸ் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி திரும்பியும் அந்த நகரம் ஃபங்க்ஷன் ஆகுது. அந்த சிட்டி ஃபங்க்ஷன் ஆகிற அளவுக்கு அவனை வந்து ஆண்டவர் வந்து அவனுக்கு கிருபை செய்தார். அவனுக்கு கிருபை செய்ததுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவன் உபவாசித்து ஜெபம் பண்ணான். அப்போ நம்மளுக்கு இந்த கிருபை தேவைப்படுதுங்க. 1 வருஷமாக இல்லை, 10 வருஷமாக இல்லை, 20 வருஷமாக இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு நோக்கி போடப்படுற வெளிச்சம் என்னென்னா, உபவாசித்து ஜெபம் பண்ணுங்கள். காரியங்கள் மாறுதலாய் முடியும், வெற்றியை சுதந்திரிப்பீங்க, சமாதானத்துக்குள்ளே பிரவேசிப்பீங்க. இதை விசுவாசிங்க. அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஆமேன்.